கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர், நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிற தேவன். அவர் அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். இந்த தேவன் ஒருபோதும் மாற மாட்டார். அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது. ஆகவே இந்த தேவன் மாறாதவராய் இருக்கிறதுனால் யாக்கோபின் புத்திரராகிய நாம் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நிர்மூலமாகாமல் இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் இந்த மாறாத தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வந்தோம் என்று. ஆனால் அந்த சூழ்நிலைகளை நாம் கடக்கும்படியாக தேவனுடைய கிருபை, தேவன் தான் நமக்கு உதவி செய்தார் என்ற ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் உண்மையும் கூட. தேவன் மட்டுமல்ல மாறாதவர், அவருடைய வார்த்தைகளும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் மாறாதது என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தைகள், நாம் பார்க்கிற இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாதவைகள். இந்த தேவன் தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழுந்து போவதில்லை, அது நடைபெறாமல் போவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. அது 7 தரம் உருக்கி புடமிட்ட வார்த்தையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் ஒரு காலத்திலிருந்து ஒரு காலத்தில் மறைந்து போகிறவர் அல்ல. அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கிற தேவன் அல்ல. இந்த பூமி, வானம் பூமி உண்டானது முதல் அதன் அன்றன்றைக்கு அநாதியாய் இருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே இந்த தேவனை நாம் இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளுவோம். நம்முடைய விசுவாசத்தில் வளருவோம். தேவனிடத்திலே நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடப்போம். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்று கர்த்தர்க்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவன் மாறாதவர் என்றும் தேவனுடைய வார்த்தைகள் மாறாதவைகள் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் தேவன் ஆண்டவரே, மாறாத தேவனாக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீர் சொல்லி எல்லா நல் வார்த்தைகளும் எங்களில் நிறைவேற்றி உமக்கென்று சாட்சிகளாக வைக்கப் போகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.